வணக்கம். நம்ம இப்ப இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அட்வான்ஸ் கார்ப்பரேட் அக்கவுண்டிங்ல ஏப்ரல் 2024 கொஸ்டின் பேப்பர்ல கேட்ட ஒரு லிக்விடேஷன் ப்ராப்ளம். இது பாத்தீங்கன்னா 10 மார்க் கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்க. அந்த ப்ராப்ளம் தான் இப்ப சால்வ் பண்றது எப்படின்னு பார்க்க போறோம். எஸ், ப்ராப்ளம் பார்க்கலாமா? ஷேர் கேபிட்டல் கொடுத்திருக்காங்க பாருங்க. 19,500 shares of rupees 10 each, 1,95,000. Sundry creditor அதுல வந்து பார்ட்லி செக்யூர்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஆன் பில்டிங் 53,310. செக்யூர்ட் கிரெடிட்டார் 99,790. ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார் 24,200. பேங்க் ஓவர் டிராஃப்ட் 8,000. அதே மாதிரி அசெட்ல பாருங்க, குட்வில் 60,000, பில்டிங் 48,000, மிஷினரி 65,500, ஸ்டாக் 56,800, சன்ட்ரி டெட்டார் 48,820, cash 2,500, profit and loss account 98,680. ஓகேவா? இப்ப பாருங்க, அசெட்ஸ் ரியலைஸ்ட் கொடுத்திருக்காங்க. பில்டிங் 35,000, மிஷினரி 51,000, ஸ்டாக் 39,000, டெட்டாஸ் 58,500, கேஷ் 2,500. ஓகேவா? அசெட் எல்லாம் இருக்கு. அது ரியலைஸ் பண்ணது எவ்வளவுன்ட்டு நமக்கு தனியா கொடுத்திருக்காங்க. ஓகே, பில்டிங்கோட வேல்யூ 48,000. ஆனா அது ரியலைஸ் பண்ணது இப்ப எவ்வளவு? 35,000 தான். இப்ப இந்த பில்டிங் பாத்தீங்கன்னா பார்ட்லி செக்யூர்ட் கிரெடிட்டாருக்கு கொடுத்திருக்காங்க செக்யூரிட்டிக்காக. அண்ட் கிரெடிட்டார்ஸ்க்கு கொடுக்க வேண்டியது எவ்வளவு அப்படின்னா 53,310 கொடுக்கணும். ஓகேவா? எஸ். இப்ப பாருங்க, அடிஷனல் இன்ஃபர்மேஷன் என்ன இருக்குன்ட்டு. The expenses of liquidation amounted to rupees 1,000. The liquidator remuneration was agreed at 2.5% on the amount realized, including cash, and 2% on the amount paid to unsecured creditor. இப்ப பாருங்க, ரெமுனரேஷன் பாத்தீங்கன்னா 2.5% அமௌண்ட் ரியலைஸ்ட்ல கொடுத்திருக்காங்க. கிளாஷோட சேர்த்து. பொதுவா நம்ம கேஷ் எடுக்க மாட்டோம் அசெட்ஸ் ரியலைஸ்ட்ல. இதுல என்ன சொல்லிட்டாங்க? இன்க்ளூடிங் கேஷ்ன்னு சொன்னதுனால நம்ம கேஷையும் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அண்ட் 2% ஆன் அமௌண்ட் பே டு அன்செக்யூர்ட் கிரெடிட்டார். அன்செக்யூர்ட் கிரெடிட்டாருக்கு பே பண்ற அமௌண்ட்ல 2% கொடுத்திருக்காங்க ரெமுனரேஷன். எஸ், இப்ப போடலாமா இந்த ப்ராப்ளம்? எஸ். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம டெபிட் சைட் நம்ம அசெட்ஸ் ரியலைஸ்ட் எல்லாம் எழுதிக்கலாம். அசெட்ஸ் எல்லாம் பாருங்க எவ்வளவு ரியலைஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா, பில்டிங் 35,000. அதை எழுதாததுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு வந்து பில்டிங் வந்து 35,000 தான் ரியலைஸ் பண்ணுது. ஆனா செக்யூர்ட் கிரெடிட்டா இருக்கு 53,310 கொடுக்கணும். அப்ப இந்த பேலன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பேலன்ஸ் பாத்தீங்கன்னா அன்செக்யூர்ட் கிரெடிட்டார்ல போயிடும். ஓகே, வெறும் நம்ம பேலன்ஸ் இருக்க அசெட்டை மட்டும் எழுதிக்கலாம். ஏன்னா இப்ப வந்து ஒருவேளை இந்த பில்டிங் ரியலைஸ் பண்ணது ஜாஸ்தி அண்ட் கிரெடிட்டார் கொடுக்க வேண்டியது கம்மி அமௌண்ட் அப்படின்னா சர்ப்ளஸ் நம்ம இங்க எழுதிருக்கலாம். ஆனா இங்க பாத்தீங்கன்னா நமக்கு சர்ப்ளஸ் இல்ல, டெபிசிட் தான். ஏன்னா செக்யூர்ட் கிரெடிட்டாருக்கு கொடுக்க வேண்டியது என்னன்னா 53,310. ஆனா நம்ம கிட்ட இருக்கிறது பாத்தீங்கன்னா 35,000 தான் ரியலைஸ் பண்ணிருக்கு. இப்ப பேலன்ஸ் அமௌண்ட் இன்னமும் நம்ம கிரெடிட்டார்ஸ்க்கு பெண்டிங் இருக்கு. அதனால நம்ம இங்க பில்டிங் எழுதல. மிஷினரி 51,000, ஸ்டாக் 39, டெட்டாஸ் 58,500, கேஷ் 2,500 எல்லாமே எழுதியாச்சு. இப்ப நம்ம இங்க எழுத வேண்டியது கிரெடிட் சைடு என்ன எழுத வேண்டியது அப்படின்னு பாத்தீங்கன்னா, லீகல் சார்ஜஸ். முதல்ல லீகல் சார்ஜஸ் எதுவுமே இல்ல ப்ராப்ளம்ல, சோ அது வராது. ஓகே, அதுக்கு வந்து நம்ம டேஷ் போட்டுக்கலாம். அடுத்து ரெமுனரேஷன் அப்படின்னும் போது அசெட்ஸ் ரியலைஸ் பண்றதுல 2%, 2.5% இல்லையா? பாருங்க, liquidator remuneration was agreed at 2.5% of the amount realized including cash. இப்ப assets realized இது எல்லாமே எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எவ்வளவு வருதுன்னு பாருங்க. ரெமுனரேஷன் பாத்தீங்கன்னா இப்ப வந்து நமக்கு இந்த 1,86,000 தான் assets realized. இதுல பாத்தீங்கன்னா 2.5% கால்குலேட் பண்ணணும். இப்ப இந்த 1,86,000 into 2.5% பாருங்க, 4,650 வருது 2.5%ல. ஓகேவா? அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, 2% on the amount paid to unsecured creditor. unsecured creditorல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா 2% வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும். இப்ப இந்த 2%ன்றது அன்செக்யூர்ட் இங்க என்னென்னலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல வந்து அதாவது இந்த 53,310ன்றது பார்ட்லி செக்யூர்ட். பார்ட்லி இன் த சென்ஸ் இந்த 35,000 வரைக்கும் செக்யூர்ட். அப்ப பேலன்ஸ் இருக்க அமௌண்ட் அன்செக்யூர்ட். அப்ப
அதுல வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும். எவ்வளவு 2%. அதுக்கப்புறம் இங்க கொடுத்துருக்கு பாருங்க அன்செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸ்னு சொல்லிட்டு அந்த ஃபுல் அன்செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸ்க்குமே 2% கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸ் அதுவும் பாத்தீங்கன்னா நமக்கு அன்செக்யூர்ட் கிரெடிட்டார் தான். அப்ப அந்த ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்லயாவது நம்ம என்ன பண்ணணும்னா 2% கால்குலேட் பண்ணணும். அப்ப நம்ம பாத்தீங்கன்னா அன்செக்யூர்ட் கிரெடிட்டார்ன்றது எதெல்லாம் வரும்னா இந்த பார்ட்லி செக்யூர்ட்ல ஒரு ஹாஃப் வரும். அப்புறம் இந்த அன்செக்யூர்ட் வந்து ஃபுல்லா எடுக்க வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டாரும் அன்செக்யூர்டு தான். அப்ப அதுலயும் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? சரி, இப்ப வந்து நம்ம முதல்ல லிக்விடேஷன் எக்ஸ்பென்சஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க, அதை போட்டுக்கலாம். எஸ் பாருங்க 1000 வந்து லிக்விடேஷன் எக்ஸ்பென்சஸ். அதுக்கப்புறம் இப்ப நம்ம ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார். ஓகே, ஆர்டர் ஆஃப் பேமெண்ட் தெரியும் இல்லையா? ப்ரீவியஸாவே இது ஆர்டர் ஆஃப் பேமெண்ட்லாம் என்னன்றதை டிஸ்கஸ் பண்ணியாச்சு. அந்த ஆர்டர் ஆஃப் பேமெண்ட் தெரியாதவங்க அதெல்லாம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா இப்ப புரியும் உங்களுக்கு. ஓகே, எஸ். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார் பே பண்ணணும். ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார் அப்படின்றது இந்த 24,200. அதுல பாருங்க இந்த 24,200ல ஒரு 2% போட்டாச்சு. 484 வருது. இப்ப அன்செக்யூர்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வேற என்ன பே பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பார்ட்லி செக்யூர்டோட பேலன்ஸ் எவ்வளவுன்றத போடலாம். 53,310 மைனஸ் 35 பாத்தீங்கன்னா 18,310 வந்து அன்செக்யூர்டா வராங்க. பிகாஸ் இட் இஸ் பார்ட்லி செக்யூர்ட். பார்ட்லி செக்யூர்டுனா என்னது? மொத்த அமௌண்ட்ல ஒரு பார்ட்டுக்கு செக்யூரிட்டி இருக்கு, பில்டிங் இருக்கு, இன்னொரு பார்ட்டுக்கு எதுவுமே இல்ல. அப்ப அது அன்செக்யூர்ட்ல ஃபாலோ ஆகுது. இந்த 18,310ன்றது அன்செக்யூர்டுக்கு வருது. அதுக்கப்புறம் இங்க பேங்க் ஓவர் டிராஃப்ட் இருக்கு. இந்த பேங்க் ஓவர் டிராஃப்டும் பாத்தீங்கன்னா அன்செக்யூர்டு தான். ஓகே, அதுக்கப்புறம் நம்ம வந்து பேலன்ஸ் இந்த அன்செக்யூர்ட் கிரெடிட்டார் இருக்கிறது 99,790ல எவ்வளவு போர்ஷன் நம்ம கிட்ட இருக்குன்றத முதல்ல செக் பண்ணணும். ஓகே, அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப இந்த சைடு இருக்க அமௌண்ட் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இதை ஆட் பண்ணோம்னா நமக்கு 1,51,000 வரும். அதுல இந்த 7,500, இந்த 4,650, இந்த 484, இந்த 1,000, இந்த 24,200 இது எல்லாத்தையும் மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அமௌண்ட் கிடைக்கும். அந்த அமௌண்ட் தான் இந்த அன்செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸ். அன்செக்யூர்டுன்றது இந்த அமௌண்ட் இப்ப அன்செக்யூர்ட் சேர்த்து தான் சொல்றது. ஏன்னா இது மூணுமே அன்செக்யூர்ட்ல தான் வருது. இப்ப அந்த மூணுத்துலயுமே நமக்கு வந்து என்ன கொடுக்கணும்? ரெமுனரேஷன் கொடுக்கணும். ஓகே, இப்ப இது வரைக்கும் நீங்க சப்ராக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கிற அமௌண்ட் பாருங்க என்ன வருது அப்படின்ட்டு 1,20,666 வருது. இதுல நம்ம 2% டைரக்டா போட முடியாது. ஏன் அப்படின்னா நம்ம வந்து கொடுக்க வேண்டிய அமௌண்ட் வந்து ஜாஸ்தி இருக்கு. ஆனா நம்ம கிட்ட இருக்க அவைலபிள் அமௌண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்மியா தான் இருக்கு. அதாவது நம்ம கொடுக்க வேண்டியது எவ்வளவு அப்படின்னா இந்த 1,20,666 இதுல எவ்வளவு இருக்கு அப்படின்னா நமக்கு இந்த கமிஷனும் போக பேலன்ஸ் அமௌண்ட் தான் நம்ம கிட்ட இருக்கிற அமௌண்ட். அதனால நம்ம என்ன பண்றோம்னா அன்செக்யூர்ட் கிரெடிட்டாருக்கு கொடுக்க வேண்டிய ப்ரொபோர்ஷன் அண்ட் இங்க கமிஷன் இதையும் சேர்த்து போடுறதுனால 2/102 அப்படின்னு போடுறோம். அப்ப நமக்கு என்ன வந்துருச்சு பாருங்க 2,366. அமௌண்ட் இன்சஃபிஷியன்டா இருந்துச்சு அப்படின்னா நம்ம இத மாதிரி 2/102. ஓகே, 3%னா 3/103 அப்படி போடணும். சஃபிஷியன்டா அமௌண்ட் இருந்ததுன்னா நம்ம இங்க போட்டோம் இல்லையா, அதே மாதிரி ஜஸ்ட் பர்சன்டேஜா போட்டுக்கலாம். இப்ப இன்சஃபிஷியன்ட் அப்படின்றதுனால நம்ம இப்படி போட்டு ஆக வேண்டியது இருக்கு. ஓகேவா? எஸ். இப்ப நெக்ஸ்ட் பாருங்க, இதை வந்து கால்குலேட் பண்ணோம்னா 2,366 வருது. இப்ப இது மூணும் சேர்த்தோம்னா நமக்கு டோட்டல் ரெமுனரேஷன் எவ்வளவு அப்படின்றது தெரிய வரும். ஓகே, அண்ட் இது பேலன்ஸ். ஓகே, இந்த ரெமுனரேஷன் எல்லாம் போக இது எல்லாமே போக நமக்கு வந்து பேலன்சிங் ஃபிகர் தான் இந்த அன்செக்யூர்ட் கிரெடிட்டார். ஓகேவா? ஓகே, இப்ப மொத்தம் அன்செக்யூர்ட் கிரெடிட்டார் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1,18,300. ஓகே, இப்ப அன்செக்யூர்ட் கிரெடிட்டார் 99,790. ஆனா நம்மளால கொடுக்க முடிஞ்சது எவ்வளவு பாருங்க 91,990 தான் கொடுக்க முடிஞ்சது. அப்ப மொத்தம் பாத்தீங்கன்னா நம்ம கொடுத்தது அன்செக்யூர்ட் கிரெடிட்டார் 1,18,300. ஓகே, எதனால இப்படி போட்டோன்றது தெரியுதா? கொடுக்க வேண்டிய அமௌண்ட் 99,790, இங்க இருக்கிற அமௌண்ட் 91,990. அதனால தான் நம்ம இத மாதிரி 2/102 போடுறோம்.
அதர்வைஸ் நம்ம டைரக்டா இதுக்கெல்லாம் போட்ட மாதிரி பெர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணலாம். சஃபிஷியன்டா அமௌண்ட் இருக்கு அப்படின்னும் போது. ஓகே, இப்ப 2 சைடும் டோட்டல் போட்டீங்கன்னா உங்களுக்கு பேலன்ஸ் சரியா வரும். ஓகேவா? ஏன்னா அவைலபிள் அமௌண்ட்டை வச்சு நம்ம ஃபுல்லா வந்து பே பண்ணியாச்சு. ஆர்டர் ஆஃப் பேமெண்ட் படி. எஸ் பாருங்க, 1,51,000. இங்கேயும் நமக்கு 1,51,000. ஓகே, இருக்கிற அமௌண்ட் இது. அண்ட் இதெல்லாம் பேமெண்ட் பண்ணி முடிச்சாச்சு. எஸ், புரிஞ்சுதா இப்ப ப்ராப்ளம்? ஈஸியா இருக்கு இல்லையா? எஸ். இப்ப நெக்ஸ்ட் வீடியோல வேற ஏதாவது ப்ராப்ளம் டவுட் இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம சால்வ் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் யூர் பேஷண்ட் லிசனிங்.